if you followed my way you will double act your mental health. நான் எவ்வளவோ டாக்டர் கிட்ட போயிருக்கேன், எவ்வளவோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருக்கேன், எவ்வளவோ தெரப்பி எடுத்திருக்கேன். பட் த திங், எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா பாத்துக்கவே இல்லை. மென்டல் ஹெல்த் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் இங்க ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது தான் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிசிக்கல் ஹெல்த் மச் மோர் இம்பார்ட்டன்ட், பட் அதர் தன் தட் மென்டல் ஹெல்த் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு மென்டலி நீங்க ஃபிட்டா ப்ராப்பரா இருந்தா தான் டிசிஷன்ஸ் ப்ராப்பரா எடுக்க முடியும். டிசிஷன்ஸ் ப்ராப்பரா இருந்தாதான் உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவையில்லைங்கிறதுல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க டிசிஷன் தப்பா எடுத்தீங்கன்னா கூட, மேபி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட, அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரதுக்கு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் கைஸ். ஸோ த திங் நம்பர் 1, எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் சால்டிடியூட். லோன்லினஸ், சால்டிடியூட் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம லோன்லினஸ் பத்தி பேசுவோம். லோன்லினஸ் அப்படிங்கிறது, எவ்வளவு பேர் என்னை சுத்தி இருந்தாலும் நான் ஏதோ ஒன்ன மிஸ் பண்றேன், நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேங்கிறது பேர் லோன்லினஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, ஒரு ரீசெண்ட் டைம்ல நான் ஒருத்தருக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து நான் வந்து அடிக்கடி பான் பாக்குறேன், மாஸ்டர்பேட் பண்றேன், நான் வந்து ரொம்ப லோன்லியா இருக்கேன், ரொம்ப ஒரியா இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எதனால ஏன்னு அதிகமான கொஸ்டின்ஸ் அவர் கேட்க ஆரம்பிக்கும் போது, அவர் வந்து இதனாலதான் பிரதர், அதனாலதான் சும்மா தனிமையில இருக்கேன். அப்ப தனிமையை முன்னாடி போக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஃப்ரீ டைம்ல முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட தங்கச்சின்னு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. சரி, ஓகே ஃபைன். இப்ப பேசுறது இல்லையா? இல்ல, அவங்க வந்து பேசுறது இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க பான் பாக்குறதுக்கு, மாஸ்டர்பேட் பண்றதுக்கு எதுவுமே காரணம் இல்லை, உங்களோட தனிமை. நீங்க அவங்க கூட, அதாவது அவங்க இருக்கும் போது அந்த சந்தோஷம், அவங்க இருந்தாதான் சந்தோஷம் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. தென் அதனால உங்களால வெளியே வர முடியாம நீங்க அந்த தனிமையை, அதாவது அந்த டைமை போக்குறதுக்காக, எப்படியாவது அதை ஓட்டணுங்கிறதுக்காக நீங்க அவங்க கிட்ட பேசுற அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு பான், மாஸ்டர்பேஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன். அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அந்த விஷயத்த. இல்ல பிரதர், நான் அதுக்கு முன்னாடி தனியா தான் இருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி தனியா இருக்கிறது வேற. பட் ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல நீங்க அவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து இருக்கதான் செய்யும். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் த திங், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பயந்து எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ, டாக்ஸிக் சர்க்கிள்குள்ளேயோ போய் மாட்டிக்காதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பே தான். நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சும்மா இப்போதைக்கு பேசுறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அவங்களோட சந்தோஷம் மொத்தத்தையும் அவங்க கையில கொடுத்துறது, அவங்களோட மொத்த எமோஷனையும் அவங்க கையில கொடுத்துறது. இன்ஃபேக்ட் பாய்ஸ் தான் நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை போய் மாட்டிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. கேர்ள்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் பாய்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்க மேல இருக்க இன்ட்ரெஸ்ட், அந்த அட்ராக்டிவ்னஸ் இதெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு ஓகே அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுவுறது. பசங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான குவாலிட்டிஸ் இருக்கோ அதே அளவுக்கு குவாலிட்டிஸ் பொண்ணுங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, மேபி இந்த வீடியோ கேர்ள்ஸும் பாக்குறாங்க, ஸோ அதுக்காக நான் சொல்றேன், நான் எல்லா பொண்ணுங்களையும் இந்த இடத்துல சொல்ல. பட் ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கே ஒரு அட்ராக்டிவ் ஒரு பொண்ணு மேல இருக்கு, அவங்க கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறாங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானா இருக்காது. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். புரியுதா? ஸோ அதனால த திங், நீங்க வந்து உங்களுக்கு வந்து பான் பாக்குறீங்க, மாஸ்டர்பேட் பண்றீங்க, இது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் மென்டல் ஹெல்த் சரியில்லை. அந்த மென்டல் ஹெல்த் ஏன் சரியா இல்ல? ஸ்ட்ரெஸ்ஸா, ஆன்சைட்டியா, டிப்ரெஷனா, இல்ல ட்ராமாவா? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நிறைய பேருக்கு இந்த கிரானிக் ட்ராமாங்கிறது அதிகமா இருக்கும். இதனாலதான் அவங்க மேக்ஸிமம் இந்த மாஸ்டர்பேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போய் தனியா இருக்கேங்கிறதுக்காக போய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த லோன்லினஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாப்டருக்குள்ள வரும். தனிமை, அந்த வெற்றிடம், அதை நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த சால்டிடியூட் அப்படிங்கிறது தனிமை என்ஜாய் பண்றது. மாங்ஸ் நிறைய பேரு இப்படிதான் வந்து நிறைய அவங்களோட தனிமையை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தனிமையை என்ஜாய் பண்றது அப்படின்னா இந்த தனியா உட்காந்து படம் பாக்குறது, தனியா பாட்டு கேட்கறது அப்படி இல்லை. தனியா உட்காந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வரும், எனக்கு என்னெல்லாம் தேவை, என் லைஃபுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜஸ்ட் மூமெண்ட். நான் ஏன் இப்படி இருக்கேன் இப்படிங்கிற நம்பர் ஆஃப் ஜேர்னலிங் கொஸ்டின்ஸ், இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ் மூலியமா நம்ம நிறைய கேள்விகளை நமக்குள்ள கேட்கணும்.
ஸோ என்னோட சால்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட் எப்படி இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்றேன். மேபி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ மார்னிங் ஒரு 1 hour நான் வந்து சால்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இந்த சால்டிடியூட் செஷன் அப்போ நம்பர் 1 எந்திரிச்ச உடனே என்னோட ட்ராமா ரிலீஃப் நல்லா ஒரு 1 minute or 2 minutes வந்து நல்லா ஜம்ப் பண்ணி அந்த ஒரு ட்ராமாவை ரிலீஃப் பண்ணுவேன். 2வது மெடிடேஷன் பண்ணுவேன். 3வது ஜேர்னல். 4வது அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். 5வது ஏதாவது ஒரு சூப்பர் என் லைஃபை சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு புக் படிப்பேன். இது மார்னிங் 1 hour. ஈவினிங் 1 hourல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு 7 o'clock இல்ல ஒரு 8 o'clock அந்த டைமிங்ல நான் 8:30 பெட்ல படுத்துருவேங்கிறதுனால 7:30 அந்த டைமிங்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு 1 hour to 1 to 2 minutes வந்து ட்ராமா ரிலீஃப் அந்த அப்படின்னு ஒரு ஜம்பிங் வந்து பண்ணுவேன். ஓகே, அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அஃபர்மேஷன், ஐ ஆம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டே அப்படிங்கிற அஃபர்மேஷனை ஒரு ரிப்பீட்டடா ஒரு 5 to 6 times சொல்லிட்டு, தென் எனக்குள்ள நான் ஒரு கெட்ட ஒரு எனக்குள்ள இன்ன வரைக்கும் ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த ஒரு பேட் எமோஷனோ பேட் ஃபீலிங்கோ இல்ல பேட் சுச்சுவேஷனோ அதை யோசிச்சு பார்ப்பேன். அது எந்த இடத்துல எனக்கு பெயினா இருக்குன்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு நெஞ்சில படப்படம் துடிக்குது அப்படின்னா நான் அந்த இடத்துக்கிட்ட என்னோட எங்க வேர்ஷனா ஒரு இமேஜ் பண்ணி அவனை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ட்ராமா என்னை விட்டு போக ஆரம்பிக்கும், ஹீல் பண்ண ஆரம்பிப்பேன். தென் அதுக்கப்புறம் படுத்துட்டு விஷுவலைஸ் பண்ணுவேன் என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல நான் என்ன பிளான்ஸ் பண்ண போறேன், இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா யோசிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்படி தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். ஸோ இதுதான் சால்டிடியூட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் சால்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட் எப்படின்னு கேட்டீங்கன்னா திருன்னு முழிப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க இந்த ஒரு சால்டிடியூட பழக ஆரம்பிச்சிருவீங்க. சால்டிடியூட் பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப மென்டலி ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, தனிமை தான் எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கும். பட் அந்த தனிமை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க தான் உங்க லைஃபுக்கு ராஜா. சீரியஸா சொல்றேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து தனியா இருக்கிறது பிடிக்காம இருந்துச்சு. நான் அதுக்காகவே டாக்ஸிக்கான சர்க்கிள்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருந்தேன். சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, அவங்க இல்லாம என் லைஃபே இல்லைன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ்குள்ள மாட்டிட்டு இருந்தேன். பட் என்னைக்கு இந்த தனிமையில எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, இதெல்லாம் இருந்தா என் லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பட் இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, எப்படிப்பட்ட பர்சனா நான் மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைக்கும் போது ஐ எம் ஃபீலிங் சோ கிரேட்ஃபுல் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் தட் சால்டிடியூட் டு ரைட். ஸோ இதை பத்தி ஒரு டீடைல்டான ஒரு 6 monthsக்குள்ள நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு பிகினருக்கான ஒரு மென்டல் ஹெல்த் பிடிஎஃபா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். அதை நீங்க ஒரு 10 days ஃபாலோ பண்ணீங்கனாலே ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் அது வந்து அந்த கஸ்டமர்ஸோட ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திங் ட்ரை பண்ணுங்க, மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல எல்லாமே இம்ப்ரூவா நடக்கும். ஓகே, எப்போ பார்த்தாலும் மென்டல் ஹெல்த்தை வந்து ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்ணாம கஷ்டம் சோகம் அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? ஸோ சீக்கிரம் போயிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் சீரியஸா இருக்கும். நான் எப்படி என்னோட லைஃப்ல மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபை பீஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் மென்டல் ஹெல்த்தை நான் சீக்கிரமாவே அட்டைன் பண்ணிட்டேன். ஒரு 6 months 7 months பீரியடுக்குள்ளேயே என் மென்டல் ஹெல்த்தை சூப்பரா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு ஆன்லைன் கோச்சிங் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேரோட லைஃபை நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன், கண்டிப்பா உங்க லைஃபும் சேஞ்ச் ஆகும். வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2 which helps me to improve my mental health, which is following discipline. அதாவது உங்களை எல்லா விஷயத்துலையுமே லைஃப்ல நான் டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க, அந்த ஒரு ஃபீல்ட் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். இப்போ லெட்ஸே ஸ்கிரிப்டிங், வீடியோ டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின்டான ஒர்க்கை நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஜிம் போறது ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டிசிப்ளின் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போற ஒரு டாஸ்க்கு டிசிப்ளினா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டெஃபினட்டா ஆக்சுவலி. ஸோ த திங் எனக்குமே வந்து இந்த ஒரு விஷயத்துல டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்பினதே இல்லை. பட் த திங் இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் ஒரே ஒரு விஷயம், ஜிம் போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கனால அது முடிச்சுட்டு வந்த உடனே என்னோட ஒர்க் பண்ணும், என் ரூமை கிளீன் பண்ணும், ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணும், தென் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு புக் படிக்கணும். ஸோ இப்படி என்னோட ரொட்டீனை நான் டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றதுக்கான மெயின் ரீசன் ஐ ஜஸ்ட் ஸ்டிக் வித் ஒன் திங் விச் இஸ் மோர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப், which gives me high results. I just followed with my discipline. அவ்வளவுதான். நான் ஜிம் போறனால என்ன என் லைஃப்ல சேஞ்ச் ஆகுதுன்னா எனக்கு பாடி டெவலப் ஆகுது, அட் த சேம் டைம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் கிடைக்குது.
இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒண்ணு. ஆக்சுவலி ரொம்ப நாளா நான் வெளியே போல, கோல்ட் அப்ரோச்சஸ் யார்ட்டையுமே எந்த ஒரு பொண்ணுங்கள்ட்டையும் பேசுறதும் இல்ல, பழகவும் இல்ல. ஒரு மாசமா நான் கொஞ்சம் தனிமையிலேயே இருந்தேன். ஓகே, இந்த திங் நேத்து வந்து என்னோட ஒரு பழைய ஒரு ஜிம் மேட்டோட வெளியே போனேன். அந்த பையன் நல்லா பிசிக்கெல்லாம் போட்டு நல்லா ஆளு பொழுக்குன்னு இருந்தாப்ல. ரொம்ப ஒரு 3 பொண்ணுங்க பக்கத்துல வந்து உட்காந்துருந்தாங்க, என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. மேபி வீடியோல பாத்துருக்காங்களா என்னலாம் எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவங்களும் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா தானே இருக்கு அப்படின்னு. எல்லாரையும் மாதிரிலாம் இல்லாம எனக்குள்ள என்னன்னா, நீ போய் பேசு, அந்த பேசுனா உனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒன்று வந்துச்சு. நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், டேய் நம்ம பேசலான்னு இருக்கேன்டா அப்படின்னா. நான் வந்து ஐயோ வேணா ஏதாவது பஞ்சாயத்து அடப்போடா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு, எனக்கு ஒரு மாசம் நான் வந்து எந்த ஒரு கோல்ட் அப்ரோச்சஸும் பண்ணாதனால, யார்ட்டுமே பெருசா பேசாதனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆன்சியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு படம் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு. அவங்க வந்து வந்துட்டு சொல்லுங்க, அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு. உடனே தேங்க்யூ சொல்லு, நான் அவங்க ஃப்ரெண்ட்ல பக்கத்துல இருக்கவங்க. ஓகே, ரொம்ப நேரமா சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்ன நினைப்பீங்கன்னு தெரியல, பட் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு அப்படி சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒரே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, 3 பேருமே செம்மையா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே உன கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு. திங் என்னன்னா, அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு என் மனசுல பட்ட விஷயத்த நான் பிராங்கா யார மாதிரியும் போய் யோசிச்சுட்டு பயந்துட்டுலாம் இல்லாம பிராங்கா போய் சொல்றதுக்கு இந்த கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட ஆன்சைட்டியை போறதுக்கு இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா, நான் டிசிப்ளின்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ த திங் விச் இஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபீல்டுல நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் 10,000 hours ஒர்க் பண்ணா மட்டும் போதும். நம்ம லைஃப்ல நமக்கு நிறைய நாட்கள் இருக்கு, அதுல ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபீல்டு ஸ்பெசிஃபிக்கா, பாடி பில்டிங், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி கான்டென்ட் மேக் பண்றது, இது மூலியமா கிளைண்ட்ஸ் பிடிக்கும். ஏதாவது ஒரு ஃபீல்டு, ஏதாவது ஒரு ஸ்கில்ல கிராப் பண்ணிக்கோங்க. அதுல தொடர்ந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குன்னு கிடையாது, ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஒர்க்குங்கிறது அது நீங்க ஹார்ட் ஒர்க் எல்லாத்துலயுமே தான் பண்றாங்க, பட் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நேசிச்சு சந்தோஷமா பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மணியை வந்து ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். நான் ரீசெண்ட் டைம்ல நிறைய மணி பத்தி படிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு மணியா, அது ஒரு வெல்னஸ்ல அது வருமானு தெரியல, பட் வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு தாராளமா அதை பத்தி இன்னொரு வீடியோல டீடைல்டா பேசலாம். ஸோ த திங், அந்த 10,000 hours வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க வேற மாதிரி பார்க்கணும். இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போற ஒரு விஷயம் செல்ஃப் இமேஜ். லெட்ஸ் சே எல்லாருமே கண்ண மூடி ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விட்டுருங்க, பட் இங்க இருந்து ஒரு 1 month 2 month 3 month கழிச்சு நீங்க தைரியமா பேசுறீங்க, உங்களோட ஒரு பயமே இல்லாத ஒரு வேர்ஷனா இருக்கீங்க. லெட்ஸ் நேத்து நான் பண்ண அந்த ஒரு விஷயம் மாதிரி யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா டக்குன்னு போய் சொல்லிடுறீங்க, டக்குன்னு போய் பேசுறீங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க லைஃப்ல. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஆக்ட் அஸ் இஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் எப்படி இருக்கணுமோ அதை இப்பயே நான் வாழ ஆரம்பிக்கிறேன். லெட்ஸ் சே நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், சீரியஸா நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சக்சஸ் ஆனா எப்படி டிசிப்ளின்டா இருப்பேனோ, அதை விட நான் என்னோட டே டு டே லைஃப்ல நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபியூச்சர் வெர்ஷன் எப்படி இருக்கணுமோ அதை நான் இப்போ கொண்டு வரணும். காலைல எந்திரிக்கணும், என்னோட மார்னிங் ரிச்சுவல்ஸ் முடிக்கணும், முதல்ல ட்ராமாஸ் அந்த ஒரீஸ்ல இருந்து நான் வெளியே வரணும், என்னோட மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா பாத்துக்கணும், ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஸோ என்னோட பிசினஸ் பில்ட் பண்ணணும். இப்படி எல்லாத்துலயுமே நான் வந்து சூப்பர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துலயுமே அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் த திங், நான் எனக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அப்படி இருப்பேன் இல்லை, நான் இப்பயே அப்படி இருக்கேன், அவ்வளவுதான். கிடைக்கிறப்போ அது கிடைக்கட்டும், சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே, சிம்பிள் திங்க. இது யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கிறதே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைஃப்ல. ஸோ கான்ஃபிடன்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் காம்பிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் வந்து காம்படன்ஸ் தெரியல, சரி ஓகே. கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எந்த ஒரு விஷயம் ஆகணும்னு நினைக்கிறியோ அதை இப்பயே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் உனக்கு இப்ப கிடைச்சிருமா, ஈஸியா சீக்கிரமா உன்னால அதை வந்து அட்டைன் பண்ணிட முடியும். ஸோ அப்போ நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, யாருக்காகவும் யோசிக்க வேணாம். புரியுதா? நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஒரு மெத்தட் ஒன்று பிரெயின் ட்ரேசியோட புக்ல வந்து படிச்சா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த புக்ல த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற புக்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு சேல்ஸ்ல நீ வந்து சூப்பர் ஆகணும் அப்படின்னா, சேல்ஸை பார்த்து உனக்கு பயம் இருக்கு, ரிஜெக்ஷனை பார்த்து பயம் இருக்கு அப்படின்னா,
100 கால்ஸை வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து பண்ண சொல்லுவாராம் டெய்லியுமே. நீ வரணும், ஆஃபீஸ் வந்தோடனே உட்காரணும், சேல்ஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 100 கால் நீ டெய்லியுமே பண்ணணும், ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனுக்கு நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். அட் த சேம் டைம் at the end of the day பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1 மந்த் கழிச்சு 2 மந்த் கழிச்சு அந்த சேல்ஸ்ல நம்ம சூப்பரா இருக்கும். இது சேல்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா விஷயமே. உங்களுக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயம், எனக்கு அதுதான் வந்து ஓவரா நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா போங்க பேசுங்க, ரிஜெக்ட் ஆகும். இன்னைக்கு ரிஜெக்ஷனை பார்த்து நிறைய பேருக்கு பயம், உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயம். அதனால உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏதான் உண்மை. அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அவங்க ஏதோ ஒரு நேரத்துல உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது உண்மை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது, ரைட்? அதை விட்டுட்டு இல்ல அவங்க என்ன அக்செப்ட்லாம் பண்ணலாம். ஓகே, so the thing which is priority versus posteriorities. What the thing? Okay, posteriorities ஸ்பெல்லிங் பண்றேன், எனக்கு ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. ஸோ த திங் ப்ரையாரிட்டிஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கிற டாஸ்க்கை இதை நீங்க பண்றது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டரியாரிட்டிஸ் அப்படின்னா அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்லை. இப்போ லெட்ஸ் மெசேஜ் பண்றது, ரிப்ளை பண்றது, மெயில் பாக்குறது, இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாத விஷயங்கள், கரெக்டா? ஸோ அப்போ இந்த ப்ரையாரிட்டிஸை நீங்க அதிகமா உங்க லைஃப்ல கொண்டு வரணும், ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா இந்த போஸ்டரியாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க தவிர்க்கணும். இது தேவையில்லாத விஷயங்கள். அந்த தேவையில்லாத விஷயங்கள் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா மேபி டிவி பார்க்கறதா இருக்கலாம், ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றதா இருக்கலாம், ஐபிஎல் பார்க்கறதா இருக்கலாம், வார் பார்க்கறதா இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கலாம், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கலாம், இப்படி பிளா 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 என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். அந்த எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குவிட் பண்ணணும். ஸோ லைஃப்ல ஒரு புது விஷயம் வரணும், நம்ம லைஃப் புதுசா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா பழைய விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கி போட்டுதான் ஆகணும். ஒருத்தன் வந்து பான் பாக்குறான், அந்த சேம் டைம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான் அப்படின்னா அவன் சக்சஸ்ஃபுல்லா வருவானா? சக்சஸ்ஃபுல்லா அவன் வரமாட்டான். பிகாஸ் அந்த பான் பாக்குறாங்கிற ஹேபிட் அவன் மூளையை மடுங்கடிச்சு அவனை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா வரதுக்கு விடாது. அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க பான் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பிசினஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. So there is every right thing is indirectly or directly connected to a wrong thing, right? So அந்த wrong thing நீங்க தூக்கி போட்டா மட்டும் தான் அந்த right thing உங்களால பண்ண முடியும். So just try to make a discipline in a single priority. And so அந்த priorities பண்ணணும் அப்படின்னா posteriorities தூக்கி போடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு அஃப்ரைட் வேர்ஷனை விஷுவலைஸ் பண்ணுங்க, செல்ஃப் இமேஜை கொடுங்க, ஆக்ட் ஆஸ் இஃப் அப்படிங்கிற மெத்தடை கொடுங்க. லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி இடத்துல ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு உங்களை சூப்பரான ஒரு பர்சனா மாறும். ரீசெண்ட் டைம்ல நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுத்த ஒரு விஷயம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு அது என்னன்னா லெட்டிங் கோ அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ். இப்போ நான் ரொம்ப கோவப்படுவேன் லைஃப்ல, முன்னாடிலாம், இப்ப இல்ல, முன்னாடி ரொம்ப கோவம் வரும், எல்லாத்துக்குமே கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வரும். ரொம்ப ஒரு ரீட்டாடா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு லைஃபை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டு, எல்லாத்துக்குமே அவன் தாங்க காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு, வீட்டுல யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சுருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போவாம இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாம அவங்க நிம்மதியை கிடத்துக்கிட்டு என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா விஷயத்தையுமே. பட் இது எல்லாமே எனக்கு வந்து தெரியல, இதெல்லாம் ஒரு மென்டல் டிஸார்டருக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலா நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்டலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் மேபி அது ட்ராமாவை கூட இருக்கலாம். அந்த ட்ராமாவை நீங்க ஹீல் பண்ணணும். அந்த ஹீலிங் ப்ராசஸுக்கு நம்ம போறதே கிடையாது. ஸோ த திங், எனக்கு இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லெட்டிங் கோ பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டேவிட் ஹாக்கின்ஸா அவரோட புக் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவர் புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அதுல போட்டிருந்த ஒரு விஷயம், இப்போ நீ வந்து கோவமா இருக்க, ரொம்ப அப்படி மோசமான ஒரு இரிட்டேஷனோட இருக்க, அந்த நேரத்துல கூட அந்த கோவத்தை ஃபீலிங்க அப்படியே விட்டுட்டு அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து போயிடும். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி தாட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாதோ அதே மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸ்க்கும் ப்ரையாரிட்டி கொடுக்காத அப்படிங்கிறாங்க. ஸோ என்னோட ஃபீலிங்ஸுக்கு நான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பேன். லெட்ஸே எனக்கு ஒரு ஏர்ஜ் வருதுன்னா, ஒரு செக்ஷுவல் ஏர்ஜ் வருதுன்னா கூட செக்ஷுவல் ஏர்ஜ் வந்து மை காட் எப்படி எப்படி அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு டெம்டேஷனை நான் வந்து வச்சுக்கிட்டு அந்த ஃபீலிங்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். பட் த திங், இதை நான் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ அப்பையிலேருந்து எனக்கு இப்போ ஒரு கோவம் வருது, யாரோ மேல ரொம்ப ஒரு கோவமா இருக்குன்னா கூட அந்த ஃபீலிங்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபீலிங்ஸை ரெசிஸ்ட் பண்ணாம, டோன்ட் ரெசிஸ்ட் த ஃபீலிங்ஸ், ஜஸ்ட் லெட் கோ த ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது அந்த ஃபீலிங்கை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு போவாதன்னு பிடிச்சி வைக்கும் போது அது தாட்டா மாறுது, தாட்ஸ் வந்து ஆக்ஷன்ஸா மாறுது, ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. கரெக்டா?
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மோசமான ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும், ஆனா என்னன்னா நான் அந்த ஃபீலிங்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு ஹார்ட் ஒர்க்கா வேண்டாம் வேண்டாம் நான் வந்து வேண்டாம் எனக்கு பிடிக்கவில்லை நான் செல்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு அந்த ஃபீலிங்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது நம்ம லைஃபுக்கு ப்ரையாரிட்டியா பண்ண முடியாம இருக்குது. ஸோ எப்படிப்பா இந்த ஃபீலிங்கை லெட் கோ பண்ணலாம் அப்படின்னு நான் படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், முதல் விஷயமே அந்த ஃபீலிங்கை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க இந்த சென்ஸ் அது வரக்கூடாது, ஐயோ ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு அதுக்குள்ள டீப்பா போகாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அந்த ஃபீலிங் மேல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அந்த தாட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்ப லெட்ஸே ஒரு கோவம் வருது, யார் மேலேயோ தான் ஒரு கோவம் தான் வரும், அந்த ஃபீலிங் தான் வரும். அந்த கோவங்கிற ஃபீலிங் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி நடந்தது, பாஸ்ட்ல நடந்தது, பிரசன்ட்ல நடந்தது, உங்க அம்மா உங்களை திட்டினது, உங்க அண்ணன் உன்னை அடிச்சது, உங்க அப்பா உன்னை பேசுனது, இது எல்லாமே உன் மைண்டுக்குள்ள திரும்பி அது ஒரு ரொட்டீனா வந்து அந்த ஃபீலிங்கை ஹை பண்ணிக்கிட்டே கொண்டு போகும். ஸோ அப்போ அந்த ஃபீலிங் ஹை ஆக கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணாம அந்த ஃபீலிங் மேல ஃபோக்கஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீலிங் ஃபேட் அவுட் ஆயிடும். இதே தான் தாட்ஸுக்குமே. நீ வந்து ஒரு தாட்டை லெட் கோ பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த தாட்ல ஃபோக்கஸ் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒன்ஸ் அந்த தாட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஏன் இப்படி வந்துச்சு, எதனால, எதுக்காக இப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப டீப்பா நம்ம மூளை வந்து யோசிக்க சொல்லணும். கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவா யோசி, கொஞ்சம் அனலைஸ் பண்ணு, கொஞ்சம் வந்து நீங்க எமோஷனலா திங்க் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லும். எமோஷனலா திங்க் பண்ணீங்க அப்படின்னா சீரியஸா லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாது. சீரியஸ்லி எல்லா விஷயத்துலயுமே எமோஷனலா திங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் எமோஷனலா திங்க் பண்ணாம இருக்கக்கூடாது. லெட்ஸே உங்க வீட்டுல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணும், உங்க வீட்டுல இருக்கவங்கள தேத்தணும் அப்படின்னா அது நீங்க தான் வந்து மென்டலி கொஞ்சம் ஓகே ஒன்னும் இல்ல பாத்துக்கலாம், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன், இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா யோசிக்கணும். அந்த நேரத்துல உட்காந்துட்டு ஐயோ இவருக்கு உடம்பு முடியலையே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு இப்படி யோசிச்சீங்க அப்படின்னா அவருக்கு பயம் வரும், உங்களுக்கு பயம் வரும், அந்த பயம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பயம் வரும். ஒரு நாள் அந்த பயமே அவருக்கு பெரிய ஒரு விளைவா கொண்டு போய் முடிஞ்சிடும். நம்ம கைக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுங்க, கைக்கு மீறின விஷயங்களுக்கு என்னைக்குமே ஃபீல் பண்ணுங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். லெட் கோ பத்தி சொல்லணும் அப்படின்னா அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒரு சில பிளாக்ஸ் இருக்கும், லெட்ஸே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ற யாருமே ஜெயிக்கிறது இல்லை. இந்த திங் அவங்களுக்கு பிடிச்ச வேலையில அவங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அது ஹார்ட் ஒர்க் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறாங்க. லெட்ஸே நீங்க போயிட்டு நம்ம எலான் மஸ்க் கிட்ட போயிட்டு இந்த ஒரு கோடு வந்து எனக்கு வந்து அடிச்சு கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அவரோட சிந்தனை ஃபுல்லா அந்த மிஷினை முடிக்கிற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் அவர் அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணல, அவர் அந்த விஷயத்த ஒரு கேமா பாக்குறாரு. சுந்தர் பிச்சை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு பண்ணுங்க, கூகுள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது எப்படிங்க சால்வ் பண்ணலாம்னு கேட்டா அவர் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற வரைக்கும் அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். பிகாஸ் அவர் அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணல, அவரு அதை பத்தியே யோசிக்கிறாரு, அதுலயே அவர் வாழ்றாரு. என்கிட்ட மென்டல் ஹெல்த்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஸ்லீப்பை பத்தி கேட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குற ஒரு விஷயமா நான் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி படிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எந்த ஃபீல்டுல வேணாலும் அவங்க டாப்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த விஷயத்துல வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ த திங், இதுக்கும் லெட் கோ அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா, இது வந்து ஒரு பிளாக். அப்படின்னா 9 to 5 ஜாப் பாக்குற எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா இல்ல இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரிச் கேட்டகரியில வராங்களா அப்படின்னா இல்ல இல்லையா? ஓகே, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி சேனல் பாக்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆளா இருக்க மாட்டீங்கிறத நான் நம்புவேன். பிகாஸ் நம்ம எல்லாம் ஒரே மைண்ட் செட் பீப்புள், ரைட்? சோ த திங், நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அந்த ஃபீலிங்கை கவனிங்க. அதை ஏர்ஜா, செக்ஷுவல் தாட்டா, கோவமா, வருத்தமா, எங்க வருது, பாடியில எந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. இப்போ மேக்ஸிமம் திரும்ப எனக்கெல்லாம் வந்து ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த அடி வயிற்றுல வரும், நான் அப்படியே அதை கூர்ந்து கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது காணாம போயிடும். இந்த தாட்ஸுக்கு நான் வந்து ஐயோ ஏன் இந்த மாதிரி தாட் வந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் என் லைஃப்ல. அதனால அது மாதிரி யோசிக்கவே மாட்டேன். ஓகே உனக்கு என்ன வேலை போ அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா பாத்துக்கிறதுக்கு பிகினர்ஸ் லெவல்ல நான் ஒரு PDF இபுக்கா அமேசான்ல செல் பண்ணிருக்கேன், லிங்க் கீழே இருக்கு, போய்
பே பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அதில் இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் நான் அங்கே சொல்லியிருக்கேன். அது பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சீரியஸாக ட்ரஸ்ட் மீ, ட்ரை பண்ணி பாருங்க. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thanks for watching my video. I love you.